பிரியமான அப்பாக்கள் மற்றும் அம்மாக்களே, நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு மிகவும் முக்கியம் இல்லையா? குறிப்பாக வயதானவர்களுக்கு சிறிய விஷயங்களை கூட கவனிக்க வேண்டியது அவசியம். இன்று நாம் பேசப்போவது ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது, அதாவது உயர் இரத்த சர்க்கரை, ஹை பிளட் சுகர். இது சில சமயங்களில் நீரிழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் இது ஏன் வருகிறது, எப்படி அறிவது, எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை ஒரு நண்பரைப் போல எளிமையாக பேசுவோம். நமது உடல் ஒரு அதிசயம் இல்லையா? அது எப்போதும் நம்மிடம் ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் உடல் சில அறிகுறிகளை கொடுக்கும். இந்த அறிகுறிகளை நாம் கவனித்தால் முன்கூட்டியே பிரச்சனைகளை கையாள முடியும். அப்படியென்றால் அந்த அறிகுறிகள் என்னென்ன? முதல் விஷயம், நாம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கப் போகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் எழுந்து போக வேண்டியிருக்கிறதா? நிறைய தண்ணீர் குடித்திருந்தால் அது சகஜம். ஆனால் இல்லாமல் இப்படி நடந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கலாம். இது சில சமயங்களில் சிறுநீர் பாதை தொற்றுக்கும் காரணமாகலாம். இரண்டாவது, கண்களில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? சில சமயங்களில் பார்வை மங்கலாகவோ அல்லது தெளிவில்லாமலோ இருக்கலாம். இதை கண்டவுடன் உடனே கண்ணாடி வாங்க ஓட வேண்டாம். பல சமயங்களில் உயர் இரத்த சர்க்கரை காரணமாக கண்ணின் லென்ஸில் நீர்வீக்கம் ஏற்படுவதால் இது நிகழ்கிறது. மற்றொரு விஷயம், எப்போதும் சோர்வாக உணர்கிறீர்களா? எதற்கும் ஆற்றல் இல்லாதது போல் தோன்றுகிறதா? உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காமல் போகும்போது இந்த சோர்வு வரலாம். மேலும் வாய் ஈரமில்லாமல் வறண்டு போவது, தோல் வறண்டு அரிப்பு அல்லது தடிப்பு போல் இருப்பது போன்றவையும் இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருப்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். சிலருக்கு எப்போதும் பசி உணர்வு இருக்கலாம். சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்தும் மீண்டும் பசிக்கிறது. இது உடலில் ஒரு ஹார்மோன் குறைவாக இருப்பதன் விளைவு. மேலும் சிறிய காயங்கள் கூட ஆறுவதற்கு தாமதமாகிறதா? இதுவும் ஒரு அறிகுறி. வயிற்றில் அசௌகரியம், குமட்டல், வயிறு உப்பியது போன்ற உணர்வு ஆகியவையும் கவனிக்க வேண்டியவை. சிலருக்கு கை கால்களில் உணர்வின்மை அல்லது குத்துவது போன்ற உணர்வு ஏற்படலாம். இதை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை என்று சொல்வார்கள். இப்போது இவை அனைத்தையும் கேட்ட பிறகு ஒரு விஷயம் புரியும். நமது உடலில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நமக்கு அறிகுறிகளை கொடுக்கும். ஆனால் இவை எப்போதும் நீரிழிவு நோய் என்று அர்த்தமல்ல. இருப்பினும் இந்த அறிகுறிகள் இருந்தால் ஒரு மருத்துவரை பார்ப்பது நல்லது. அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நமது உணவை கவனிக்க வேண்டும். நிறைய பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இனிப்பு, கொழுப்பு, எண்ணெயில் பொரித்தவை ஆகியவற்றை குறைக்கலாம். தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். உடலை அசைக்க வையுங்கள். தண்ணீரை நிறைய குடியுங்கள். இவையெல்லாம் சிறிய விஷயங்கள், ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடைசியாக, பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்கள் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் தயவு செய்து ஒரு மருத்துவரை பார்க்க மறக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியம். அதை நன்றாக பராமரிக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் இருந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாக இணைந்து ஆரோக்கியமாக வாழ்வோம்.